ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் புதுசாக யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மத்தியானம் தம்பியும் பாப்பாவும் தூங்க வச்சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 மணி போல் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்கெட் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். வீட் ஃப்ளாரில் தான் வந்துட்டு ரெடி பண்ணுவேன், மைதா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பா வந்து அடிக்கடி வந்துட்டு பிஸ்கெட் கேட்டுகிட்டே இருக்காளா. நான் அவளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் இந்த பிஸ்கெட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்னா அவளுக்கு என்னன்னே தெரியாமல் வச்சுருந்தேன். ஆனால் என்னைக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு நான் வந்து தம்பி வயிற்றில் இருக்கும்போது டெலிவரிக்காக போனனோ அப்பையிலேருந்து எங்கள் அம்மா அப்பா ஆகட்டும், எங்கள் மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் ஆகட்டும், நல்லா இந்த பிஸ்கெட்டு சாக்லேட் இதெல்லாம் வந்து கொடுத்து அவளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கண்டுக்கிட்டா. அதுலேருந்து வந்து இந்த பிஸ்கெட்டை விடவே மாட்டா. அதுவும் நானாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு. ரொம்ப அடம் பிடிச்சான்னா ஒரு 1/2 பிஸ்கெட் 1/4 பிஸ்கெட் இப்படி தான் வந்து ஒரு நாளைக்கே வந்து கொடுப்பேன். சரி, அதை வீட்டில் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து பண்ணேன். ஒரு இது பண்ணுறக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் தான் வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன். சரி, திருப்பி வந்து அது காலி ஆகிடுச்சா, சரி கொஞ்சம் போல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பட்டர் பிஸ்கெட் தான். ஆனால் வந்து என்கிட்ட பட்டர் வந்து பற்றாக்குறை காரணமாக பட்டர் நெய் ரெண்டுமே கலந்து தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ரெண்டும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறமா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு நெய். எந்த கப்பில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்றா வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த 3/4 கப்பு வெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையுமே அடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போட்டுக்கோங்க. அந்த சுகர் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சுகர் டேஸ்ட்டை. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 2-3 ட்ராப். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கிறீங்க இல்லையா, அது கூடயே ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருந்தது சும்மா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணேன். ஏலக்காய் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் இல்லைன்னா 1.25 கப் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். மாவு பிசைகிற பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு நல்லா அழுத்திலாம் பிசையக்கூடாது. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசையணும், சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப வந்து லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாக பூரி மாதிரியே இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ஒரு பிடிப்பு வரணும், நம்ம அதை வச்சு ஷேப் பண்ணுற அளவுக்கு அது இருந்தாலே போதும். ரொம்ப நான் ஒரு 2-3 வீடியோலாம் பார்த்தேன், அதுலலாம் வந்துட்டு நிறைய கொலன்னு வந்துட்டு பிசைகிறாங்க. ஆனால் அது எப்படி பிஸ்கெட் வந்துட்டு வெந்து வருதுன்னு தெரில. ஆனால் வெந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. அது உண்மையாக காட்டுறாங்களா பொய்யா காட்டுறாங்களா எனக்கு வந்து தெரியல. ஆனால் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து லிக்விடாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது உள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து வேகாது. நான் வந்து குக்கரில் பண்ணால் எனக்கு வந்து வேகலை. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஓடிஜியில் எப்படின்னு எனக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்கிட்ட அது கிடையாது. பார்த்திங்களா, இந்தளவுக்கு மட்டும் மாவு பிசைஞ்சால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலாம், அந்தளவுக்கு மட்டும் இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடாதீங்க. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நான் வந்துட்டு குக்கரில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். குக்கரில் கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் உப்பு ஏதோ ஒன்று வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருந்தப்போ ப்ளெயினாக தான் வந்து பண்ணேன். என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாள். சரி, நான் என்ன யோசிச்சேன்னா ஃபஸ்ட்டு கார்னிஷிங்க்காக மட்டும் நட்ஸ் வந்துட்டு மேலே தூவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து க்ரஷ் பண்ணேன். இந்த க்ரஷர் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட 90 ரூபாயோ 100 ரூபாயோ என்னமோ ஞாபகம் இல்லை. இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். சரி, இன்றைக்கி தான் இது வந்து யூஸ் ஆச்சு. இது வந்து அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்து நம்ம கத்தியிலே பண்ணலாம். பட் நமக்கு டைம் இல்லாத பட்சத்துக்கு இதில் போட்டோம்னா டக்குன்னு வந்துட்டு இது வந்து க்ரஷ் பண்ணி கொடுத்துரும். நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து கார்னிஷிங்க்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன யோசிச்சேன்னா, சரி கார்னிஷிங்க்கு வச்சா இதை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சரி இது மாவோடு போட்டு பிசைஞ்சிருவோம், ஏன்னா நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு நட்ஸ் எல்லாம். மாவோடு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சு மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பேக்கிங் ட்ரேயில் எல்லாம் வந்து இந்த எண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு பட்ரு ஏதோ ஒன்று வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சும்மா. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்து எங்கிட்ட குக்கி கட்டர்லாம் இல்லை, கையிலே தான் வந்து ஷேப் பண்ணேன். நானும் தேடிட்டு இருந்தேன் எந்தெந்த டம்ளர் வச்சு பார்த்தா கிண்ணம் வச்சு பார்த்தா செட் ஆகலை. அதுக்கப்புறமா என் பையனோட ஃபீடிங் பாட்டிலோட மூடி இருந்துச்சு, அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து ஷேப் பண்ணேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதே ஷேப்பில் தான் பண்ணேன், இதே கொஞ்சம் தடிமனாக தான் பண்ணேன் அப்படின்றதுனால நான் இதே ஷேப்லேயே பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட பாத்திரம் எதுவும் பெருசாக இல்லை, ஸோ அந்த குக்கர் தான் இருந்துச்சா, சரி இந்த ஷேப்புக்கு பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ட்ரேயில் வச்சு குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் தடிமனாக குட்டியாக வந்து பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நல்ல அகலமான பாத்திரம் இருக்குது, அதில் வச்சு நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தட்டையாக கூட நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லலாமா என்னென்னு எனக்கு வந்து தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுமேன்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு 2 டெஸ்டிஸ் இருக்கும் இல்லையா யூரின் போகிற இடத்துல, ஸோ அதில் வந்து ஒன்று வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அவன் பார்ன் ஆகும்போதே என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வர சொல்லியிருந்தாங்க எங்களை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்க, 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் செக்கப் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூர் பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எல்லோரும், அதாவது என்னோடய மாமியார் வீட்டு சைடு என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மல் தான், இது வந்து வளர வளர வந்துட்டு ஒன்று வந்துடும், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவே நாங்கள் அதை வந்து அசால்ட்டாக வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும், தம்பிக்கு வந்து ஃபீவர் வந்து இருந்துச்சு, ஒரு 9:30 போல் நைட் டைம் இருக்கும், ஹெவி ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சடனாக பக்கத்தில் எங்கள் சென்னையில் தான் இருக்கோம் இல்லையா, ஸோ பக்கத்தில் வந்து நாங்கள் எப்பயும் பார்க்குற பீடியாட்ரிஷியன்ட்ட வந்துட்டு போயிருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இதை இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் வந்து அசால்ட்டாக விட்டு வச்சிங்க, இதெல்லாம் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன சொன்னாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களோட வயிற்றுக்குள்ளே தான் அந்த டெஸ்டிஸ் இருக்குமாமா. நமக்கு டெலிவரி, அதாவது அவங்க போகிறக்கு முன்னாடி தான் அது கீழே இறங்கி அவங்களோட யூரின் போகிற இடத்துக்கே வந்துட்டு வருமாமா. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அது அவங்க பிறந்து அவங்க 6 மந்த்ஸ் ஆகும் இல்லையா, அப்போ கூட வந்து கீழே இறங்கி வருமா. 6 மந்த்ஸ் வரைக்கும் கீழே இறங்கி வரல அப்படின்ற பட்சத்துக்கு அது வயிற்றுக்குள்ளேயே இருக்குமாமா. ஒரு வேளை அந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கீழே வச்சு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே மக்கி போயிருமாமா. இல்லை அப்படின்னா சில நேரம் அந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் அதனால் வந்துட்டு பக்கத்தில் வந்து விசாரித்தோம். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, டெலிவரி ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்து சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இங்கே வந்து நாங்கள் சென்னையில் விசாரித்தப்போ எக்மோரில் பேபி ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான கவர்மெண்ட் பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போய் வந்து செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் நாங்கள் ஆல்ரெடி அப்போவே போய் பார்த்துருந்தப்போ இந்த மாதிரி 10 மந்த்ஸில் வாங்க, 10 மந்த்ஸ் டு 1 இயர்க்குள்ளே இந்த சர்ஜரி கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கே வந்து சர்ஜரின்னு ஏன் சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ஸ்கேன் மூலமாக பார்க்க முடியாது, மயக்க மருந்து தம்பிக்கு வந்து கொடுத்து அவனை எண்டோஸ்கோப்பி மூலமாகவும் சம்திங் அந்த மாதிரி கேமரா வச்சு ஏதோ பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டாக வந்து தெரியலை. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னங்காட்டிக்கு நாங்கள் 10 மந்த்ஸில் போனோம், அதாவது ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு போனோம். ஒரு நாள் போயிருந்தப்போ இந்த மாதிரி அட்மிஷன் சொல்லிட்டாங்க, போனோடனே அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி போல் போனோம். போயிட்டு வாசலில் வெயிட் பண்ணிவிட்டு, வாசல்லன்னா அந்த அட்மிஷன் ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30லேருந்து 35 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு வந்து பேக் பண்ணிடாதீங்க. நான் ஒரு 45 நிமிஷம் கிட்ட பேக் பண்ணதுனால பார்த்தீங்களா, இந்த அடுத்த குக்கரில் வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கருகிருச்சு. ஸோ டேஸ்ட்டே வந்து மாறிடுச்சு. பட் இந்த கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேக் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் பேக் ஆச்சுன்னா ஹார்டாகவும் ஆயிரும் பிஸ்கெட்டு. ஸோ பார்த்து கரெக்டாக 30லேருந்து 35 நிமிஷம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ரொம்ப வந்து சொதப்பிருச்சு. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா தம்பி இடையில அழுதுட்டானா, அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் வந்துட்டு அப்படியே பிஸ்கெட்டை விட்டுட்டேன். கொஞ்சம் ஓவர் பேக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணுறீங்கன்னா அளவுகள்லாம் கரெக்டு தான். ஆனால் பேக் பண்ணுற டைம் மட்டும் 30லேருந்து 35 நிமிஷம் சிம்மில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சொதப்பிச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம திருப்பி கதைக்கு வந்துட்டு வரலாம். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி போனப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த ஃபார்ம் வந்துட்டு வாங்கினாங்க. என் கையில் இருக்குள்ளே அட்மிஷன் ஃபார்ம் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு திருப்பி வந்து அவங்க வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. திருப்பி நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இங்கே வந்து தம்பி ரொம்ப நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். வெளியில் நின்றுட்டே இருந்தோம். நாங்களும் நின்றுட்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவங்க நோட்டில் வந்து நோட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட உள்ள அட்மிஷன் போடுறக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பெட்டு கிடையாதுங்க, பெட்டு கிடைக்கிறது கஷ்டம்தான், காலையில் தான் உங்களுக்கு வந்து பெட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டேன் நான். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெட்டு இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு வேறு ஒரு எங்கேயாவது தேடி பாருங்கள் பெட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு இடத்துல தேடி ஒரு இடத்துல பெட்டு இருந்துச்சு. அவங்க பக்கத்து பெட்டுக்காரங்கள்ட்ட கேட்டோம், இங்கே வந்து பெட்டு இருக்கா அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு இல்லை, இந்த பெட்டுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து படுத்துட்டேன் நான். என்னை படுக்க வச்சுட்டு பாப்பாவும் ரொம்ப டயர்டாக இருந்தாளா, எங்களோடய காலையில் இருந்ததுனால நான் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு அந்த ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு வராங்க, ஒரு பையனை ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ இந்த பெட்டில் இருந்தவங்க தான் போல், பக்கத்து பெட்டுக்காரங்களுக்கு அது தெரியல. உடனே எந்திரிமா, எதுக்குமா இங்கே படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசவும் எனக்கு உடனே அழுகையாக வந்துருச்சு. தம்பி வேறு தூங்கிட்டு இருந்தோன்னா, ஒரு கையில் பேகு வேறு திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்ல, ஒரு கையில் பேகை மாட்டிக்கிட்டு ஒரு கையில் அவனை தூக்கிட்டு திருப்பி வராண்டாவில் போய் அவனை மடியில் போட்டு திருப்பி வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க ஒரு ரூமில் வந்து போய் படுக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரூமில் போய் பார்த்தா சாப்பிட்டு ஒரு இலையை ஒரு பக்கம் வீசி வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக முடியாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. தம்பி வர கீழே தவழ்ந்து போய் கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறான். எனக்குன்னா ரொம்ப அழுகழுகையாக வந்துட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டே நான் நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், சிஸ்டர் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படி சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி பர்மிஷனில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் 7 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பட் நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து போகலை. சரி கோயம்புத்தூர்லேயே நம்ம போய் ப்ரைவேட்லேயே பார்த்துக்கலாம், டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு சர்ஜரி வந்து தம்பிக்கு வந்து பண்ணணும். இது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த குழந்தை வேணும் அந்த குழந்தை வேணும் அப்படின்னு வந்து நிறையா வந்துட்டு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் தயவு செஞ்சு அப்படி வந்து நினைக்காதீங்க. குழந்தை வந்துட்டு ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு நல்ல வேலை என்னென்னா, இப்போவே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம். ஏன்னா அதை நாங்கள் அப்படியே அதை அசால்ட்டாக விட்டுருந்தோம்னா அவனுக்கு ஃப்யூச்சரில் வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து கேன்சர் கட்டியாக மாதிரி ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ இப்போவே வந்து தெரிஞ்சிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து தயவு செஞ்சு யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா வந்து குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும். இதை மட்டும் வந்து எப்போயுமே வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு எப்போயுமே நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னா, நம்மளே ஒரு குழந்தைய வந்து வயிற்றுக்குள்ளே வச்சு வளர்த்து அதை கையில் வந்து வச்சு வளர்த்து அது உடம்புல ஒரு கத்தி படும்போது வந்துட்டு நமக்கு அந்த வேதனை இருக்குது. அதெல்லாம் வாயில் சொன்னால் வந்து தீராது. ஒரு பெத்த தாய்க்கு தான் வந்து தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் போவோம் இந்த சர்ஜரிக்காக. ஸோ நான் போகும்போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே பிஸ்கெட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்துட்டு கோதுமை அடையும் அண்ட் வந்து கருப்பு உளுந்து சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். கோதுமை அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கூட வந்துட்டு, அதாவது 2 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அது ½ hour வந்து
ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. அது ரெஸ்ட்டில் விடுறக்குள்ளேயே ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கருப்புளுந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை தோசைக்கு. எண்ணெய் விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வாசனை வரது வரை கருகவிடாமல் வறுத்துக்கோங்க. இது கூட 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை இலை, தேவையான வரமிளகாய், 4-5 பல்லு பூண்டு போட்டு எல்லாம் நல்லா சுருள வதங்கணும். சட்னிக்கு வந்துட்டு அரைகுறையாக வதக்குனிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் தனியாக வரணும். சட்னிக்கு வதக்கும் போதே நல்லா சுருள ஸ்மெல்லுமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வதங்கினோன்னே சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அடைக்கு நல்லா ஊறி இருக்கும் மாவு. அதுக்குள்ளேயே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு இதில் மாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து வதக்கியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பச்சையாகவே வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலையை வந்து கட் பண்ணி வந்து போட்டு செய்வாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை அடையில் மெயினான பார்ட்டே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரகத்தை கையில் வந்து நல்லா வந்து கசக்கி போடுவோம். அது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் போல் சீரகம், உங்களுக்கு வந்து சீரகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க மாவளவுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஒரு 2.5 கப் அளவு மாவளவு எடுத்தேன். ஸோ அது நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா சுட்டு சாப்பிடும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து சட்னியும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போனேன். தம்பி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பாப்பா குழந்தையா இருக்கும்போது வெளியில் பசங்க வந்து விளையாடுவாங்க. அதை கூப்பிட்டு போனேன்னா அவள் பேசாமல் உட்காந்துப்பா. ஆனால் தம்பியை வெளியில் கூப்பிட்டு போனேன்னா அவன் மடியில் உட்காரவே மாட்டேங்கிறான். கீழே தவழ்ந்து போகிறான். கீழே குப்பையாக இருக்கும், எதையா எடுத்து வாயில் போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி அவனை நான் கீழே கூப்பிட்டு போகிறதே இல்லை. வெளியில் பசங்களோட விளையாடுறது வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். இங்கே மாடி வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பேன் நான். ஏன்னா நான் மட்டும் தான் மாடியில் புழங்குவேனா, கீழ் வீட்டுக்காரங்க அந்தளவுக்கு வந்து மாடியில் புழங்க மாட்டாங்க. ஸோ அதனால் கீழே கொஞ்சம் நேரம் வந்துட்டு மாடியில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்படி டெய்லியுமே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7-7:15 போல் தான் நான் வந்து காஃபி, டீ ஏதாவது ஒன்று குடிப்பேன். ஸோ அவ்வளோ நேரம் ஆகி போயிடும். ஒரு அரை டம்ளர் தான் குடிப்பேனா. ஸோ அந்தளவுக்கு நைட் டின்னர் சாப்பிடும்போது வந்துட்டு மந்தமாலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் காற்றோட்டமாக அப்படியே காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்துட்டு பசங்க 2 பேருக்கும் ஒரு 7:45 இல்லைனா 8 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஊட்டுறக்கு. எப்பயுமே நான் வந்து ஒரு 9 o'clockலேயே வந்துட்டு பாப்பா பிறந்ததுலேருந்தே அப்படி தான் டின்னர் வந்து முடிச்சிடுவாங்க 2 பேர்த்துக்குமே. பாப்பா இருக்கும்போது பாப்பாவுக்கு 9 மணிக்குள்ளேயே ஊட்டி முடிச்சுட்டு, இப்போ தம்பி இருக்கும்போதுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊட்ட ஆரம்பித்து 9 மணிக்கெலாம் ஊட்டி முடிச்சிடும். ஆனால் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அவங்க. குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரு 9 o'clockக்குள்ளேயே வந்துட்டு டின்னர் ஊட்டுறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட். ஏன்னா வந்து லேட் நைட் சாப்பிட்றது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல பழக்கம் வந்து கிடையாது. ஸோ அப்படி யாராவது கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பழக்காதீங்க. அப்படி கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பழக்கிக்கோங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்படியே வந்து பழகிருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். எங்களோட ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வந்து வீடியோவில் எமோஷ்னலாக பேசிட்டேன், ஐம் சாரி. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னதுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப யோசனையாக ரொம்ப வந்து கஷ்டமாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ எங்களுக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன ப்ரே பண்ணிக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே தம்பிக்கு அந்த ஒரு டெஸ்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரே பண்ணியிருக்கோம். ஏன்னா தம்பிக்கு வயிற்றுக்குள்ளே அந்த டெஸ்டிஸ் இருந்தால் மட்டும்தான் சர்ஜரி, இல்லைன்னா அவன் வந்து ஒரு டெஸ்டிஸோடையே வந்துட்டு அவன் லைஃப்பில் இருந்துக்கலாம். அவனுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸில் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம். நான் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நிறைய வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது வீட்டில். எல்லாமே வந்து லைனாக வந்து vlog-ஆ வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.